ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு இருந்து ஒரு காலகட்டத்தில் கொடுங்கோல் அரசர்கள் உருவாகிறார்கள். அவங்க ஆட்சி செய்த விதமும் கொடுங்கோல் தன்மை உடையதாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரே கொள்கை தான். தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் திணிக்கணும், மக்களை மிரட்டணும். இதற்காக என்ன செய்யறதுனாலும் தயங்கக்கூடாது. எந்த விதமான அராஜகமாக இருந்தாலும் நிறைவேற்றணும். இப்படி வாழ்ந்திருக்காங்க. இதனுடைய அடிப்படை கொள்கை பார்த்திங்கன்னா, தன்னுடைய நாட்டை விஸ்தீரணப்படுத்துவது தான். ஏறக்குறைய எல்லா ராஜாக்களுக்கும் இந்த கருத்து இருக்குது. தன்னுடைய நாடு விரிவாக்கம்னும் போது பக்கத்து நாட்டு மேலே படையெடுக்கணும். அந்த படையெடுப்பின் போது பலவிதமான துன்பங்கள் கடுமையாக நடந்து கொள்வது, இப்படியெல்லாம் இருக்குது. பெண்கள் எல்லாம் கைப்பற்றுவது, இப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு கிட்ட ஆகுது. ஒரு மங்கோலியாவில் வாழ்ந்த ஒரு அரசர் தெமுஜின்னா தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ராஜா பேர் தான் அங்கே இருக்குது. ஆனால் நம்ம பொறுத்தவரையிலும் தெமுஜின்னா தெரியாது. செங்கிஸ்கான்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். இந்த செங்கிஸ்கான்ன்றது ஒரு பட்டப்பெயர் மாதிரி. சீனாவில் கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கே ஏரல் கடல் வரலும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவர் செங்கிஸ்கான். 1226ஆம் ஆண்டு குதிரையிலிருந்து விழுந்து படுகாயமடைகிறார். அப்பயே 60 வயசு கடந்த நிலையில் வாழ்ந்து இருக்கார். இந்த குதிரையிலிருந்து விழுந்த காயம் அவரை ரொம்பவே பாதிச்சு இருக்குது. இது முழுமையாக குணமடைகிறதுக்குள்ள அடுத்த வருஷம் திரும்ப கிச்சியா அப்படின்ற ஒரு சீன முடியாட்சி மேலே படையெடுக்க நேர்ந்தது செங்கிஸ்கானுக்கு. இந்த தாய்கி கோட்டையை அவர் முற்றுகை போர் நடத்தின போது முழங்காலில் அம்பு பாயுது. அம்பு பாஞ்சு அது செப்டிக் ஆகுதுன்னு சொல்லி வரலாறு சொல்லுது. ஆனால் மரணத்தை பற்றி வேறு விதமாகவும் சொல்கிறாங்க. சிற்றின்ப பிரியனான அந்த செங்கிஸ்கான் ஒரு வஞ்சகமாக, அது சொல்ல விரும்பலை இந்த நம்ம யூடியூப்பில், ஏன்னா நிறைய பெண்கள் எல்லாம் இருக்காங்க நம்மளுடைய நேயர்களில். அப்படி ஒரு வஞ்சகமாக வீழ்த்தப்பட்டார்னு ஒரு கருத்து இருக்குது. எது எப்படி இருந்தாலும் செங்கிஸ்கான் இறக்கிறதுக்கு முன்பே அவருடைய கடைசி ஆசை ஒன்று தெரிவிச்சிருக்கார். என்னுடைய கல்லறை 1000 குதிரைகள் ஓடுற அளவுக்கு பெரிய பரப்பளவில் அமையணும், அதே நேரம் என் கல்லறை மிகவும் ரகசியமாக வைக்கப்படணும் அப்படின்றது தான் அவருடைய கோரிக்கை. அப்படியே செய்கிறதா உறுதி கொடுக்குறாங்க செங்கிஸ்கானுடைய மகன்களும் மங்கோலிய தளபதிகளும். அந்த காலத்தில் மங்கோலியர் இனத்தில் இறந்தவங்களுக்கு ஈமச்சடங்குகள்னு ஒன்றும் கிடையாது பெருசாக. ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் டெட் பாடியை வச்சுருவாங்க. அங்கே இதுக்காகவே காத்திருக்கிற பிணந்தின்னி கழுகுகள் அதை சுவாகா பண்ணிடுங்க. ஒரு நல்ல விருந்து தான், வேட்டை தான் அவங்களுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பாடியை ஒரு குதிரையில் கட்டி, குதிரையை ஒருத்தர் வேகமாக இன்னொரு குதிரையில் உட்காந்துக்கிட்டு விரட்டிக்கிட்டு போவாங்க. இந்த தரையில் மண்ணில் அந்த பாடி இழுத்துக்கிட்டு போகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக பீஸாக விழுந்துடும். அதோட மண்ணில் மக்கிடும். இது ஒரு நடைமுறை. ஆனால் ராஜா வச்ச செங்கிஸ்கான், அதுவும் பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா, அவர் வார்த்தையை மீற முடியுமா? இந்த மாதிரிலாம் சாதாரணமாக நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால் அவர் சொல்படி நடக்கிறதுக்கு தீர்மானிக்கிறாங்க. செங்கிஸ்கானுடைய இறுதி நிகழ்ச்சி ஒரு ரகசியமான இடத்துல ரொம்ப தடபுடலாக நடந்திருக்கு. செங்கிஸ்கான் ஒரு குதிரை பிரியர். அந்த குதிரையே களைச்சி போகிற வரையிலும் இவர் ஓய்வு எடுக்காமல் அது மேலே சவாரி பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போகிறதுல ரொம்பவே இஷ்டம். பல மைல் தூரம் தொடர்ந்து பயணம் பண்ணுவார். அதாவது அந்த குதிரையே களைச்சி இதுக்கு மேலே ஓட முடியாது அப்படின்ற ஒரு நிலை வரணும், அப்போ தான் நிறுத்துவார். அந்த மாதிரி ஒரு குதிரை பிரியர், குதிரை சவாரியில் கொள்ள பிரியம் உள்ளவர். அதுக்கு அடுத்தபடி மாது, இது ரெண்டுலேயும் நாட்டம் உடையவர். இதனால் செங்கிஸ்கானுடைய இறுதி சடங்குல அழகான 40 கன்னி பெண்களும் உயர் ஜாதி குதிரை 40ம் பலியிடு கொடுக்கப்படுறாங்க. இறந்த பிறகு தன்னுடைய மங்கோலிய மாமன்னருக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக இது காணிக்கை. இதை தவிர சாதாரண பொதுமக்கள் தெரியாதனமாக இந்த இறுதி சடங்குக்கு அந்த காலத்தில் 2000 பேர் வந்திருக்காங்க. வந்தவங்க திரும்பி போனால் கல்லறை இருக்கிற ரகசியம் வெளி உலகத்துக்கு
தெரிஞ்சிரும்ன்றதுனால அந்த 2000 பேரையும் அங்கேயே கொலை பண்ணிடுறாங்க. 800 மங்கோலிய வீரர்கள் இதுக்காக வந்து தீவிரமாக பாடுபட்டு ஒவ்வொருத்தரையும் சாகடிக்கிறாங்க. சில பேர் வந்து ஏற்றுக்கிறாங்க ராஜாவுக்காக, சில பேர் வந்து ஓட ஓட விரட்டி கொல்லப்படுறாங்க. அந்த 800 பேர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கும்போதே ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அதாவது இதில் ஒரு ஆள் கூட தப்பிக்கக்கூடாது, வேலையை கச்சிதமாக முடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்களும் அவங்களோட போகணும். உங்கள் 800 பேரையும் கொன்னுடுவோம், இதுக்கு சம்மதமானு கேட்குறாங்க. இதை கேட்டவங்க வந்து செங்கிஸ்கானுடைய சன், அதாவது வாரிசுகளாக தான் இருக்கணும், வேறு யாரும் கேட்க முடியாது தைரியமாக. இது விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைன்னாலும் சரி, அந்த 800 போர் வீரர்களுடைய கதையும் முடியுது. கதை முடியுதோ இல்லையோ முடிக்கப்படுது. இதை தவிர இந்த கல்லறையை கட்டின அடிமை தொழிலாளர்களும் வேலை முடிஞ்ச பிறகு வியர்வை காயறதுக்கு முன்னே கூலிக்கு பதில் மரணம்தான் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு கூலியாக. இதுக்கப்புறம் கால சக்கரம் கடகடகடன்னு உருண்டோட நிலையில் செங்கிஸ்கான் கல்லறை ஒரு மர்ம பகுதியாக மாறி காணாமல் போச்சு. காலந்தோறும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பலர் முயற்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னி எபிசோடினுடைய ஒரு கருத்து. வரலாற்று ஆய்வாளர்கள் பலர் செங்கிஸ்கான் கல்லறையை பற்றி பல விசித்திரமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. உலகத்தை சுற்றி வந்த வெனிஸ் நகர பயணியான மார்கோபோலோ 16ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் எழுதின குறிப்பில் மங்கோலிய மன்னர்கள் அவங்களுடைய சாம்ராஜ்யத்தில் எந்த பகுதியில் இறந்தாலும் அவங்களுடைய உடல் 100 நாள் பயணமாக ஆல்டாய் குன்றுக்கு கொண்டு வரப்படும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செங்கிஸ்கான் கல்லறை அங்கே தான் அந்த குன்றுக்கு அடிவாரத்தில் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு மார்கோபோலோ சொல்லியிருக்கார். உலக வரலாற்றிலே மிக பெரிய அளவில் பல நாட்டு அரண்மனை சூறையாடினவர் செங்கிஸ்கான். அவரது கஜானா முழுவதும் அவருடைய கல்லறையிலே புதைக்கப்பட்டதா ஒரு கதை உண்டு. எகிப்திய பிரமிடு ஒன்றில் பாரோ மன்னர் தூதன் காமனுடைய 3500 ஆண்டு பழமையான மம்மியை கண்டுபிடிச்ச போது அங்கிருந்து எடுத்த புதையல் வந்து ஏராளம். இன்னைக்கு வரலும் உலகத்தை பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் அது. பாரோவனுடைய உடல் முழுதும் தங்க ஆபரணங்கள் பூட்டப்பட்டிருந்தன. அவர் உறங்கிறதுக்கு வசதியாக இரும்பு தலையணை ஒன்று வச்சுருந்தது. அந்த காலத்தில் சாதாரண எகிப்தியர்கள் கல் தலையணையை தான் பயன்படுத்துவாங்களாம். தூதன்காமன் மன்னர்ன்றதுனால அவருக்கு இரும்பு தலையணை, கூடவே தங்கத்தில் அழகிய வேலைப்பாட்டோடு கூடிய 10க்கு 23 கிலோ முகமூடியை அவர் அணிஞ்சிருந்தார். அது தூதன்காமன். பச்சை கண்ணாடி கல், நீளம், கார்னேலியன் கற்கள் பதிச்ச ஒரு நெக்லஸ் அவனுடைய கழுத்தில் இருந்தது. தியாகராஜ பாகவதர் ஸ்டைலில் வந்து விரல் முழுக்க மோதிரம், வலது கையில் 5, இடது கையில் 8 மோதிரங்கள், இடுப்பில் ஒட்டியானம் மாதிரி ஒரு தங்கப்பட்டை பிரேஸ்லெட் மாதிரி, ஒட்டியானம்னு தான் சொல்லணும். அதில் வைரங்கள், விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்ட தங்க வாள், போதாக்குறைக்கு தூதன்காமனுடைய சவப்பெட்டி முழுசும் மாணிக்க கற்கள் வைரங்களால் இறஞ்சிருந்தது. இந்த பெட்டியினுடைய மொத்த எடை 110 கிலோ. இதை தவிர தூதன்காமனுடைய தங்க சிம்மாசனமும் ஒன்று இருக்குது. இந்த நிலையில் செங்கிஸ்கான் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டால் எகிப்திய மன்னர் தூதன்காமனுடைய பொக்கிஷங்களை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பலருக்கு வந்தது. அந்த காலத்திலேயே வந்து இந்த புதையல் வேட்டைக்கு ஆவலாக ஆரம்பித்தாங்க. ஆனால் எட்டர்னி டாப்சி அப்படின்றவர் 1662 அந்த காலத்திலே ஒரு அதிர்ச்சி குண்டை தூக்கி போட்டார். செங்கிஸ்கான் சவப்பெட்டியை புதைக்கும் போது அது காலியாக தான் இருந்தது. எதிரிகளை திசை திருப்புறதுக்கு தான் ஒரு பொய்யான ஒரு புதைப்பு நிகழ்ச்சி நடந்தது. இங்கே இறுதி சடங்கு நிகழ்த்துவது மாதிரி காட்டிட்டு இந்த இடைவெளியில் அவருடைய உடலை வந்து வேறு ரகசிய இடத்துல புதைச்சிட்டாங்க அப்படின்றாரு இந்த டாப்சி. செங்கிஸ்கான் ஓனான் என்ற ஒரு நதிப்பகுதியில் பிறந்தவர். அதனால் ஓனான் நதிப்பகுதியில் தான் செங்கிஸ்கான் கல்லறை இருக்கணும் அப்படின்றது பலருடைய கணிப்பு. சுமேரிய உருநகர மன்னர் கில்காமேஷ் இறந்து கல்லறையில் புதைக்கப்பட்ட பிறகு அந்த கல்லறை மீது ஒரு நதியே திருப்பி இருக்கிறதா வரலாறு சொல்லுது. அதே மாதிரி செங்கிஸ்கான் கல்லறையை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவருடைய கல்லறை மீது ஓனான் நதி திருப்பி விடப்பட்டது அப்படின்னு ஒரு கதையும் இருக்குது. செங்கிஸ்கான் கல்லறையை வந்து தரைக்கடியில் கட்டி முடித்ததும் அடையாளம் கண்டுபிடிக்காமல் செய்கிறதுக்காக அதன் மேலே 1000 குதிரைகளை குறுக்கும் நெடுக்கும் ஓட விட்டாங்களாம் தாறுமாற.
கல்லறை மேல் மரங்களும் நட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கிஸ்கான் இறுதி சடங்கின் போது இளம் ஒட்டக கன்று ஒன்று, அதாவது இளம் வயது ஒட்டகம் ஒன்று பலி கொடுத்துருக்காங்க. இதனால் அந்த ஒட்டகத்தினுடைய தாய் செங்கிஸ்கான் கல்லறை பகுதிக்கு வந்து தினம் அழுதுட்டு போகுமா. இறந்த பிறகு அது ஆவியாக வந்து அழுதுன்ற ஒரு கதையும் மங்கோலியாவில் இருக்குது. ஒரு நூற்றாண்டுலேயும் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர் குழுவோடு வந்து பல நாட்கள் பல மாதங்கள் தேடி இருக்காங்க. இதுக்கு வந்து நாடு நகரம்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரெஞ்சுலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, மத்திய கிழக்கு நாடுலேருந்து வந்திருக்காங்க, ஜப்பான்லேருந்து வந்திருக்காங்க, ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்க. இப்படி பல நாட்டிலேருந்து வந்து தேடி இருக்காங்க. இந்த செங்கிஸ்கான் கல்லறை கிடைக்காதான்னு சொல்லி சமீப காலம் வரை தேடப்பட்டிருக்குது. ஆனால் என்னதான் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த காலகட்டமாக இருந்தாலும், நவீன கருவிகள் வந்து விட்டாலும், அந்த செங்கிஸ்கானுடைய கல்லறை எங்கே இருக்குதுன்றது இன்னைக்கு வரலும் கண்டுபிடிக்கப்படாதது ஒரு பெரிய புதிர் தான். நம்ம சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து டச் பண்ணிக்கோங்க. இனி நம்மளுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். சேலத்திலேருந்து நந்தகோபாலுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த பிறவியில் ஜீவராசிகளை கொண்டு மாமிசம் சாப்பிட்றவங்க அடுத்த பிறவியில் ஆடு கோழி மாடுகளாக பிறந்து அதே மாதிரி மற்றவங்களால கொன்று சாப்பிடப்படுவாங்கன்னு படிச்சிருக்கேன் நான். இது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து மாமிசம் தின்றதுனால மட்டும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க. வேறு பல காரியங்கள் எவ்வளோ தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பிறவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. அப்படி வரும்போது அதுக்கான கர்ம வினை தான் வந்து அடுத்த பிறவியில் வருமே தவிர, பதிலுக்கு பதில் உங்களை உயிரோடு வந்து கொன்று உங்களை மிருகமாக படைச்சி உங்களை கொன்று சாப்பிடுவாங்கன்னு எடுத்துக்காதீங்க. இது உணவுன்னு எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. உணவுன்றது வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லன்னு சொன்னால் அந்த ஜீவராசிகள் பரவலாக வந்து பல்கி பெருகிடும், மனிதர்களுக்கு இடம் இருக்காது. அதுவும் ஒரு காரணம் அந்த காலத்தில் வந்து அசைவ உணவு வர்றதுக்கு. நானே வந்து கண்ணால் பார்த்தேன். அந்த சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் தெப்பக்குளம் இருக்குது. அதில் வந்து மீன்கள் இருக்கும். வர்ற மக்கள் சும்மா இருக்காமல் கடையில் வந்து ஏதாவது வாங்கி போடுவாங்க. அது வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு. இதை பார்த்த உடனே சில பேர் பொறிக்கடைக்காரர் அந்த கரையிலேயே கடை போட்டு உக்காந்துட்டாங்க. ரொம்ப ஈஸியாக போச்சு பக்தர்களுக்கு. அங்கேருந்து பொறி வாங்கி மூட்டை கணக்கில் குளத்தில் கொட்டிட்டாங்க. வளர்ச்சி அடைஞ்சு மீன்கள் நீந்துவதற்கு இடம் இல்லாத அளவுக்கு வந்து பல்கி பெருகி அந்த குளம்பூரா மீனாகவே ஆயிடுச்சு. சரி, அந்த ட்ரஸ்டி வந்து அந்த கபாலீஸ்வரர் திருக்கோயில் ட்ரஸ்டிகள் வந்து இந்த மீன்கள் பிடிக்கிறதுக்காக டெண்டர் ஏலம் விட்டாங்க. அவ்வளோதான், பக்தர்கள் கொதித்து எழுந்து சாலை மறியலெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அவங்களுக்கு புரிய வச்சு அந்த மீன்களை பிடிக்க வச்சாங்க. அதாவது இது சங்கடமான ஒரு நிலைமை. இந்த மீன்கள் வந்து பிடிக்கலன்னு சொன்னால் அதுவே வந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு இறந்து மிதக்க ஆரம்பிக்கும். மீன் ஸ்மெல்லு நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது அந்த குளம். இது மயிலாப்பூர் டேங்க்குன்னு பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த மாதிரி அடிப்படையில் தான் வந்து நிகழுது. கிருபானந்த வாரியார்ன்றவர் கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு உபன்யாசகர், அவர் ஆன்மீக சொற்பொழிவாளர். அவருக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் ஒரு சொற்போர் நடந்தது. இவர் வந்து கிருபானந்த வாரியார் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மரத்தின் கிளையை வெட்டினால் கிளை முளைத்திடும், ஒரு செடியினுடைய இலையை கிள்ளினால் அந்த இலை துளிர் விடும். ஆனால் ஒரு பிராணியினுடைய கையையோ காலையோ வெட்டினா அது திரும்ப முளைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் சைவம் தான் நல்லது அப்படின்றார். கலைஞர் என்ன கேட்குறாரு, இதெல்லாம் வெட்டினா வந்துடும், வாஸ்தவம்தான். ஆனால் கீரையை வேரோடு பிடுங்கி கடையிறாங்களே மக்கள், அந்த கீரைக்கு வந்து செடிக்கு உயிர் இருக்குதுன்னு நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மை. அப்போ வந்து அது தவறு இல்லையா? கிருபானந்த வாரியார் வீட்டில் கீரை கடையிலே இதுவரையிலும் செய்யப்பட்டது இல்லையா அப்படின்னாரு. இதுக்கு வாரியார் பதில் கொடுக்கல, அமைதியாகிட்டார். ஆக இது வந்து ஒரு எப்போவுமே வந்து சங்கடமான ஒரு கேள்வி இது. என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, விருப்பம் இருந்தவங்க சாப்பிட்லாம், விருப்பம் இல்லாதவங்க சைவத்திலே இருக்கலாம். இதில் வந்து பாவ புண்ணிய கணக்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. தஞ்சாவூர்லேருந்து சங்கர் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறாரு.
நாட்டுக்கு நாடு குற்றவியல் தண்டனை சட்டங்கள் மாறுபடுவது மாதிரி ஆவி உலகத்திலையும் தண்டனைகள் மாறுமா? உதாரணமாக வந்து இங்கே வந்து மரண தண்டனை அப்படின்னா தூக்கில் தொங்க விடுறாங்க. அரபு நாட்டிலன்னா தலையை வெட்டுறாங்க. அமெரிக்காவில் எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு மின்சார பாய்ச்சி கொலை பண்ணுறாங்க. அதே சில ஸ்டேட்டில் வந்து விஷ ஊசி போட்டு கொலை பண்ணுறாங்க. இப்படி நாட்டுக்கு நாடு இடத்துக்கு இடம் தண்டனைக்கு மாறுபடுற மாதிரி அந்தந்த ஆவிகள் வந்து அந்தந்த நாட்டு ஆவிகள் ஆவி உலகத்துக்கு போகும்போது அங்கேயும் வந்து ஆட்சி முறைகள் மாறுமா அப்படின்றது இவருடைய கேள்வி. இறைவனுடைய சட்டம் உலகம் முழுவதும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. இதெல்லாம் வந்து மனிதர்கள் தான் உருவாக்குனது. தண்டனை முறைகள், அதாவது அரசியல் நிர்ணய சட்டம், இதெல்லாம் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர்லேருந்து மருது பாண்டியன் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறார். மறுபிறவி கதைகள் எல்லாமே வந்து இந்த பூமியில் பிறந்து இறந்த சம்பவங்களாகவே இருக்குது. முற்பிறவியை பற்றி சொன்னவங்க யாருமே நான் வந்து அயல் கிரகத்தில் பிறந்தேன் அப்படின்னெல்லாம் சொல்லலையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார். இது வந்து அயல் கிரகங்கள் இருக்குது, அங்கே வந்து பூமியில் மாதிரி வேறு ஜீவராசிகள் இருக்குதுன்றது இன்னும் நிரூபிக்கப்படலை. அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்குது. கடவுள் மாதிரி நான் ஏலியன்ஸ் வந்து அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ராஸ்வெல் என்ற ஒரு இடத்துல அமெரிக்கன் மெக்சிகன் பார்டரில் ஒரு பறக்கந்தட்டு விழுந்த சம்பவத்தை பற்றி நானே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த மறுபிறப்புன்னு வரும்போது யாருமே வந்து வேறு கிரகத்திலேருந்து வந்தேன்னு சொல்லலை. இது வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆத்மாக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குது. இந்தியாவிலேருந்து பிறந்ததுன்னு சொன்னால் அந்த இந்தியாவுக்குள்ளேயே தான் பிறவி எடுக்கும். ஏன்னா இந்த தெய்வீக பணியாளர்களும் இங்கேருந்து போனவங்களாக இருப்பாங்க. குரூப் ஆஃப் சோல்ஸு அது வந்து பெரும்பாலான வந்து ஆத்மாக்கள் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய வம்சத்திலேயே பிறக்கணும்னு தான் ஆசைப்படுது. இதில் வந்து மாற்றமே இல்லை. உதாரணமாக இன்றைக்கி இந்த பதிவு பண்ணும்போது இன்றைக்கி ஒரு பெண் வந்தாங்க, திருமணமானவங்க, பட் இளம் பெண். அவங்க கேட்குறாங்க, என்னுடைய அப்பாவுடைய அப்பா வந்து தாத்தாவை எனக்கு ரொம்ப இஷ்டம், அந்த தாத்தா எப்படி இருக்கார் அப்படின்றாங்க. கேட்கும்போது எங்கள் சித்தரையா சொல்கிறாரு, உன்னுடைய குழந்தைகளை நினச்சிக்கோ, உன் வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்றார். பெரிய பையன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை, அடுத்தவன் நினச்சிக்கோ அப்படின்றார். அடுத்தவன் நினைக்கும்போது இவன் தான் உங்கள் தாத்தா, உன் மேலே இருக்கிற பிரியத்தினால உன்னை விட்டு பிரிய மனசு இல்லாமல் அங்கே அனுமதி வாங்கிக்கிட்டு உனக்கே மகனாக வந்து பிறந்திருக்காரு அப்படின்னோடனே அந்த பெண்ணுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து பெரும்பாலான சம்பவங்கள் நிகழுது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் கூட வந்து உங்களுடைய தாத்தாவுடைய மறுபிறப்பாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் பல ஆத்மாக்கள் இங்கேயே இருக்கிறதுனால வேறு உலகம் வேறு கிரகங்கள்ன்றதுக்கான இடம் இல்லாமல் போயிடுது. பெரும்பாலும் வந்து ஒரு பெரிய ஆத்மா, ஒரு புகழ் வாய்ந்த ஆத்மா கிட்ட பேசும்போது சொன்னார், எனக்கு இந்த இங்கே வெறுத்து போச்சு, நம்ம நாடே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபிறவி எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் மறுபிறவிக்கு போகும்போது வெளிநாட்டில் பிறக்கலாம், அதுக்குள்ளே அங்கே போய் கொஞ்ச காலம் தங்கலான்னு சொல்லி போனால் அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் என்னை சேர்க்கவே இல்லை, உன் நாட்டு பக்கமே போன்னு விரட்டி விட்டாங்க. இங்கே வாழுகின்ற போது தான் கருப்பர் சிவப்பர் வெளிநாடு மேல் தட்டு கீழ்த்தட்டுன்னு பிரிவுகள் இருக்குதுன்னா ஆத்மா நிலையிலையும் இருக்கிறது பிரிவுகள் இருக்கிறத உணர்ந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னார். எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த அடிப்படையில் இருக்கும்போது நீங்கள் இந்த கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த கேட்ட கேள்விக்கான பதிலும் கிடைக்காது. திருத்துறைப்பூண்டியிலேருந்து சந்தோஷ் என்றவர் கேட்குறாரு, புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் கடவுளை ஒளி வடிவில் கண்டதாக சொல்கிறீங்க, இங்கே பல கடவுள்கள் இருக்குதே, எந்த வடிவில் பார்ப்பாங்க? அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன் சந்தோஷுக்கு. நீங்கள் வந்து ரோட்டில் நிற்கிறீங்க, எதிர வந்து ஒரு வாகனம் வருது, அதனுடைய ஹெட்லைட் வெளிச்சத்தில் உங்கள் முகத்தில் அடிக்குது, கண்ணு கூசுது. நீங்கள் அந்த வெளிச்சத்தை மீறி அந்த வாகனத்துக்கு என்ன விதமான வாகனம், என்ன கம்பெனி, என்ன கருப்பா சிவப்பா, எதையுமே உங்களால் காண முடியல. காரணம் அந்த வெளிச்சம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. இந்த அடிப்படையில் இந்த கேள்வியை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும். கடவுள் என்பவர் எந்த உருவமாகவும் இருக்கலாம்.
அந்த உருவம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளை மாதிரியே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருடைய உடம்புல இருந்து வரக்கூடிய ஒளி வெள்ளம் வந்து அதுதான் முன்ன நிற்குது. அந்த ஒளியை மீறி அந்த உருவத்தை காண முடியல அப்படின்றது தான் நிஜம். இவர் சொல்கிற மாதிரி பல கடவுள்கள் வந்து ஆன்மீக பெரியவங்களால் உருவாக்கப்பட்டது. ஆதிசங்கரர் வந்து ஷண்மதங்களை உருவாக்கினாருன்னு வரலாறு சொல்லுது. அம்மன், அதாவது சைவம், சாக்தம், வைஷ்ணவம், கௌமாரம் அப்படின்னெல்லாம் வந்து 6 விதமான ஒரு வழிபாட்டை வந்து உருவாக்கினாருன்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் தான் பல கடவுள்கள் தோன்றி இருக்காங்க. கிராம தேவதைகள்னு சொல்கிறவங்க ஒரு காலத்தில் நம்ம முன்னோராக வாழ்ந்தவங்க. குலதெய்வங்கள், கிராம தேவதைகள் எல்லாம் வரும்போது இந்த அடிப்படையில் தான் பல கடவுள் வழிபாடுகள் நம்ம ஊரில் வந்திருக்குது. கன்னியாகுமரியிலிருந்து ஒரு சதீஷ்ன்றவர் ஒரு அனுபவத்தை சொல்கிறார். நான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சேன். எனக்கு பெரும்பாலும் நைட் ஷிஃப்ட்டு தான் வரும். டே அண்ட் நைட்டு தொடர்ந்து வரும்போது சில சமயத்தில் ஷிஃப்ட் மாறும்போது தொடர்ந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது வந்து இதுக்குன்னு ஓய்வு அறை இருக்குது, அங்கே கொஞ்சம் தூங்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அந்த மாதிரி அந்த ரூமில் ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நள்ளிரவு 2 மணி இருக்கும். ஒரு புகை மாதிரி ஒரு உருவம் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. கண் முழிக்கும்போது பார்த்தா என் மேலே வந்து உட்கார்ற மாதிரி இருந்தது. உடனே வெயிட்டு ஏறிடுச்சு. கண்ணை திறக்க முடியல, மூச்சு விட முடியல, கஷ்டமாக இருந்தது. எனக்கு பயம் வந்தது. என்ன அறியாமையே இறைவன் நாமத்தை சொல்ல ஆரம்பித்தேன். உடனே படிப்படியாக அந்த பாரம் குறைஞ்சிது, விலகிடுச்சு. என்னை பொறுத்தவரையிலும் பயந்து கண் முழித்து ஓடியாந்துட்டேன். நான் வெளியில் வந்து சக பணியாளர்கிட்ட சொல்லும்போது தான் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா அந்த ரூமில் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி தூங்க அனுமதிக்கப்பட்டவங்க பல பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் வந்திருக்குன்னு தெரியுது. இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு. என் கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி வந்து மங்கள சின்னங்கள், அதாவது விபூதி, நாமங்கள் இது மாதிரி போட்டுக்கிட்டோ இல்லை வேறு வகையான பொருட்களை, தாயத்து, தகுடு ஏதாவது கையில் வச்சுக்கிட்டு இருந்தாலோ இது வந்து துஷ்ட சக்திகள்கிட்ட காப்பாற்றுமா அந்த பொருட்கள் அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து இந்த அனுபவம்ன்றதுக்கே வேறு ஆத்மாக்கள் வந்து இந்த உடம்புக்குள்ளே நுழைய முயற்சிக்கும் போது நம்மளுடைய சொந்த ஆத்மா வந்து அதை தடுக்கிறது அனுபவம்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். மருத்துவ உளவியல் என்ன சொல்லுது, டெவில்ஸ் கோஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுது. அது மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்து மனசில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அப்படி அமுக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லப்படுது மருத்துவ அறிவியல். ஆனால் என்னுடைய கருத்து வந்து இது உண்மை. மருத்துவம் சொல்கிறதும் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உளவியல் காரணம். உளவியல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து உண்மையான காரணம் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதாவது நம்ம உடம்புல ட்ரை பண்ணும்போது, நுழையிறதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்மளுடைய சொந்த ஆத்மா அதை தடுக்குது. அப்போ எழும் போராட்டம் தான் அது. ஈக்குவல் ஃபைட் நடக்கும்போது ஒரு ஆள் தோற்று போகிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகும்போது அவன் வந்து கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறான். அந்த கடவுள் பலம் வரும்போது அதை உணர்ந்துக்குது. அதை உணரும்போது அது பயப்பட ஆரம்பிக்குது, பின்வாங்குது. இதுதான் நடக்குது. வெளியில் எங்கேயாவது போகும்போது இவர் சொல்கிற மாதிரி விபூதி வச்சுக்கலாம். ஆனால் கடையில் வாங்கின விபூதியாக இருக்கிறத விட இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட விபூதின்னா அது ஆற்றல் இருக்கும். அதில் மந்திரிக்கப்பட்ட விபூதின்னா அதில் ஆற்றல் இருக்கும். இந்த மாதிரி பொருட்களை வந்து வச்சுக்கிறது தான் நல்லது. சும்மா சாதாரண விபூதி எடுத்து வச்சிங்கன்னா எந்த பலனும் இருக்காது. ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்புல இருந்து தூசாந்த் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் சொல்கிறத கேட்டு நானும் வந்து அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொடுக்கும்போது நீங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோன்றீங்க. எனக்கு அதெல்லாம் இல்லாததுனால ஆண்டவனே, கடவுளேன்னு பொதுவில் நான் வேண்டிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு பலன் கிடைக்குமா, இந்த வந்து முன்னோர்களுக்கு இந்த புண்ணியம் போய் சேருமா அப்படின்றது இவருடைய கருத்து. எனக்கு வந்து ஒரு சந்தேகம். இந்த மாதிரி வேண்டிக்கிட்டாலும் போகும். பொதுவாக இறைவனுக்கு பேர் இல்லாமல் ஆண்டவனே அப்படின்னு சொன்னால் கூட அது போய் சேரும். இது ஒரு கருத்து. இப்போ சமீபத்தில் ஒரு சட்டம் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இலங்கை வாசிகள் வந்து அன்னதானம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல.
அதாவது பிச்சை போடுவதும் சட்டப்படி குற்றம், பிச்சை கேட்பதும் குற்றம் அப்படின்னு தண்டனை சட்டம் அங்கே வந்து அமலுக்கு வந்திருக்குது. இதுக்கு வந்து எப்படி அன்னதானம் கொடுக்க முடியுதுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் வாசிகள் யாராவது எனக்கு பதிவு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். மதுரையிலேருந்து சிவக்குமார் என்றவர் ஒரு தகவல் சொல்லி ஒரு கேள்வி கேட்குறார். இறந்தவங்க உடலை எடுத்துக்கிட்டு போகும்போது எங்கள் வீடுகளை தாண்டும் போதோ அல்லது ஒரு வணிக நிறுவனங்களை தாண்டும் போதோ எழுந்து நின்று மரியாதை பண்ணிவிட்டு அது நம்ம கடையில் இருந்தோ வீட்டில் இருந்தோ தாண்டி சென்றதுக்கப்புறம் தண்ணீரை வந்து எங்கள் வீட்டு முன்னாடி கொட்டுவோம். இல்லைன்னா அந்த ஆத்மா வந்து இங்கேயே நின்றுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதானா அப்படின்னு கேட்குறார். பொதுவாக பெரும்பாலும் இது நம்பிக்கையின் அடிப்படையில் வந்த சடங்கு. இதில் உண்மை கிடையாது. அங்கே நின்னாலும் உங்களுக்கு பாதகம் கிடையாது. பெரும்பாலும் நிற்காது. ஏனென்றால் ஒரு ஆத்மா வந்து உடம்பை விட்டு வெளியில் வந்துடுச்சுன்னா அது பதட்டப்படும், டென்ஷன் ஆகும். பெரும்பாலும் 99% ஆஃப் த ஆத்மாஸ் நான் சொல்கிறது பதட்டப்படும், டென்ஷன் ஆகும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துட்டோமே, மீண்டும் உடலுக்கு உள்ளே போகணுமே அப்படின்னு முயற்சி பண்ணும், நுழையிறதுக்கு முயற்சி பண்ணும். எதுவும் வாய்ப்பு கிடைக்காது, அந்த உடம்பு ஏற்றுக்காது. இதனால் வந்து டென்ஷனாக நம்மளை பார்த்து அழுதுகிட்டு உக்காந்துருக்கோம். அதுவும் நம்ம உறவினர்கள் அந்த உடலை பார்த்து அழற மாதிரி அந்த ஆத்மாவும் தன்னுடைய உடலை பார்த்து அழுதுகிட்டு இருக்கோம். உடலை அடக்கம் செய்வதற்கு எடுக்கும்போது டென்ஷன், பதட்டப்படும். ஐயோ, என் உடம்பை எடுத்துக்கிட்டு போகிறாங்களே, எரிச்சிருவாங்களே, புதைச்சிருவாங்களே, எனக்கு என்ன செய்கிறது, ஆண்டவனே காப்பாற்றுன்னு கதறிக்கிட்டு பின்னாடியே போகும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் அந்த நாளில் உடலை எடுத்துக்கிட்டு போகும்போது மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு போவாங்க. இந்த உடலை எடுக்கும்போது கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு தூக்குவாங்க. பார்த்திங்கன்னா தென் தமிழ்நாட்டில் அரோகரா அப்படின்னு சொல்லி எடுக்கிறது. காரணம் என்னன்னா அந்த ஆத்மாவுக்கு பாடம் இது. இனிமேல் உனக்கு இந்த உடம்பு கிடையாது, இறைவன் தான், இறைவன் வேண்டிக்கோ அப்படின்னு உணர்த்தும் விதமாக அது சொல்லப்படுது. இந்த இருந்தாலும் அதுக்கு வந்து பின்னாடியே வரும்போது மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு போவாங்க. அந்த மந்திரங்களெல்லாம் இப்போ இல்லை, நடைமுறையில் இல்லை. அதாவது நீ இந்த வழிமுறையில் போனீங்கன்னா உனக்கு கதி மோட்சம் கிடைக்கும்ன்றது அந்த ஆத்மாக்களுக்கான கருத்துக்கள் அந்த மந்திரத்தில் வரும். அப்படியும் இல்லாமல் வந்ததுன்னா இந்த சுடுகாட்டுக்கு முன்னாடி போகும்போது ஒரு இடத்துல வந்து திருப்புவாங்க, தலைக்கீழ திருப்புவாங்க. அதாவது தலை இருந்த இடம் கால் வரும், கால் இருந்த இடம் தலை வரும். யூட்டர்ன் அடிச்சுட்டு திருப்பி கொண்டு போவாங்க. காரணம் அது குழப்பி விடுறாங்களாம் அந்த ஆத்மாவை. இது மாதிரிலாம் வந்து பல்வேறு சம்பவங்கள், பல கருத்துக்கள் இருக்குது. கடைசியாக வந்து அந்த எரியூட்டும் போது தான் வந்து அது நமக்கு இது மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு விரக்தியோடு வீட்டுக்கு திரும்பி வரும். இதனால தான் அந்த நம்ம உடம்பு மூலமாக வரக்கூடாதுன்றதுக்காக வழியிலேயே வெளியிலேயே குளிச்சுட்டு வர்றது. அந்த தண்ணியில் வந்து அதை போயிடுமா, பிடிக்காது அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது. அது இல்லாமல் வீட்டுக்கு வெளியில் அண்டாவில் தண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால் அலம்பிக்கிட்டு உள்ளே வருவாங்க. இதுவும் அந்த அர்த்தத்தில் தான் வச்சுருக்குது. கோயம்புத்தூர் சரவணம்பட்டியிலேருந்து பாஸ்கர்ன்ற ஒரு தனியார் வங்கி மேலாளர் ஒரு கேள்வி கேட்குறார். நான் வந்து அன்னதானம் கொடுக்குறேன், காலையிலையும் மதியம் எப்போ வேணாலும் கொடுக்குறேன். அதை வந்து கொடுத்து அன்னதான புண்ணியங்களை வந்து முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். இது எங்கள் அப்பாவுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டிக்கு போகுமா அப்படின்னு கேட்குறார். இது வந்து குழந்தைத்தனமாக இருந்தாலும் அவருடைய நம்பிக்கைக்காக பதில் சொல்கிறேன். எல்லாருக்கும் போகும். சமீபத்திய வந்து தாத்தா பாட்டி தான் வந்து நமக்கு அடுத்த சொந்தம், நெருங்கின சொந்தம். அதற்கு மேலே பாட்டன் முப்பாட்டன்னு போய்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் மறுபிறப்புக்கு போகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் போகும். இது வந்து சந்தேகப்படாமல் கொடுங்க. உங்களுடைய கடமை நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கிறதோடு சரி. அதுக்கப்புறம் இறைவன் பார்த்துக்குவான். யார் யாருக்கு எவ்வளோ ரேஷியோவில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் இறைவன் பார்த்துக்குவான். நமக்கு அது தேவையில்லை. புரியுதா பாஸ்கர் உங்களுக்கு? தூத்துக்குடியிலேருந்து துரை அப்படின்றவருடைய ஒரு முக்கியமான சந்தேகம். காதல் செய்வதும் காதலில் தோல்வி அடைவதும் கூட கர்ம வினைப்படி தான் நடக்குதா அப்படின்றார். இதுக்கு வந்து நான் எங்களுடைய சொந்த கருத்தை சொல்கிறேன்.
அதாவது கர்மவினை அடிப்படையில் தான் நிகழுது. எங்கள் சித்தரையாவை தேடி வரும்போது பல பெற்றோர்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறாங்க. காரணம் என்னன்னா, தன்னுடைய மகள் வந்து வேறு வேறு ஜாதி பையனை விரும்புகிறாங்க, எங்களுக்கு அது இஷ்டம் இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க எதிர அசிங்கமாயிடும், நீங்கள் தான் வந்து என் மகளுடைய மனசை மாற்றணும், நாங்கள் சொன்னால் பிடிவாதமாக நிற்கிறா அப்படின்போது எங்கள் சித்தரையா சில பேருக்கு சொல்லுவார், இது வந்து அவளுடைய விதிப்படி, இறைவன் விதித்த கர்மாப்படி அவள் விருப்பப்படி திருமணம் நடக்கணும்னு இருக்குது, நான் தலையிட மாட்டேன், இறைவனுடைய விதியை நான் மாற்ற உதவி பண்ண மாட்டேன், நீ வந்து கௌரவமாக கல்யாணம் பண்ணி வை, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, உன்னுடைய காலகட்டம் வேறு, உன்னுடைய இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு, மக்களுடைய மனோபாவம் மாறி இருக்குது, குழந்தைகளுடைய மனோபாவம் மாறி இருக்குது, நீ இன்னும் ஜாதி மதத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு உன்னை நீயே ஏமாற்றிக்காத, குழந்தையினுடைய வாழ்க்கையை கெடுக்காத, அவள் நல்லபடியாக இருப்பா அப்படின்னுலாம் வந்து அட்வைஸ் கொடுப்பார். சில பேருக்கு சொல்லுவார், விதி இல்லை, அவள் விருப்பப்படி செய்கிறதுக்கு விதி இல்லை, நான் மனம் மாற்றி தர்றேன் அப்படின்னுவார். சில பரிகாரங்கள் கொடுப்பார். இதை பார்க்கும்போது இந்த துரைக்கு ஒன்று புரியணும், நான் சொல்கிறத கேட்டு, எல்லாமே விதிப்படி தான். காதல் தோல்வி அடைகிறதும் இந்த கர்மா அடிப்படையில் தான். கோயம்புத்தூர்லேருந்து அனுராதா அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து குறிப்பிட்ட வயது வரை நிறைய பாவம் செய்கிறார், வயது ஏற ஏற பக்குவம் ஏற்பட்டு நல்லதை செய்ய ஆரம்பிக்கிறார், இதனால் பாவ கர்மா குறையுமா, கழிக்கப்படுமா அப்படின்றது இவங்களுடைய கருத்து. நீங்கள் நினைக்கிறது தவறுமா. அதாவது பாவம் அப்படின்றது கர்மா வேற, புண்ணியம்ன்றது ஒரு கர்மா வேற. புண்ணியம் சேர சேர பாவ கர்மா குறையுது, அதனால் நமக்கு நல்ல வாழ்க்கை முறை அங்கே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. செய்த கர்மா எதாக இருந்தாலும் அதற்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக உண்டு. அதாவது இவர் எவ்வளோதான் புண்ணியவானாக இருந்தாலும் அந்த புண்ணியத்துக்கு நடுவில் பாவத்துக்கும் உண்டான கர்மாவை அவங்க அவருக்கு அனுபவிக்க வைக்கிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. காரணம் என்னென்னா, எதுவாக இருந்தாலும் நியாய தர்மப்படி தான் நடக்குது. அங்கே லஞ்சம் இதுக்கெல்லாம் இடமில்லை, சிபார்சுக்கு இடமில்லை. அதனால் நீங்கள் இப்போ இருந்தே சொல்லொழுக்கம் செயலொழுக்கத்தோடு வாழறது தான் நல்லது. இது எல்லாருக்கும் பொதுவான கருத்து, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி பொதுவான கருத்து. சொல்லொழுக்கம் செயலொழுக்கம் அப்படின்னா பல முறை சொல்லிட்டேன், இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன், யார் மனதையும் புண்படுத்தும்படி பேசாதீருங்க. சொல் ஒழுக்கம்ன்றது, செயல் ஒழுக்கம்ன்றது சாட்சிகள் இல்லாத போதும் தவறு செய்யாதீங்க, யாருக்கு தெரிய போகுது பார்த்துக்கோமே அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு அலட்சியமே வரக்கூடாது. ஆண்டவன் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரான் ஒரு விஷயத்தில் சொல்லுது, ஒரு மனிதனுக்கும் 2 தேவதூதர்கள் நியமிக்கப்படுறாங்களாம், முன்கீர் நக்கீர் அப்படின்னு அவங்க பேர். அவங்க வந்து ஒரு செயல்பாட்டையும் கண்காணிக்கிறாங்கன்னு குரான் சொல்லுது. நீங்கள் இந்த இடத்த வந்து எதுக்காக உதாரணம் சொல்கிறேன்னா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னது நக்கீரன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அவங்க சொல்கிறது பேர் அதே மாதிரி தேவதூதர் பேர் நக்கீர். எவ்வளோ ஒற்றுமை பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று மதங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்க தான் செய்யுது, ஆனால் மனிதர்களுக்குள்ளே தான் ஒற்றுமை இல்லாமல் போகுது. இந்த சொல்லொழுக்கம் செயல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தீங்கன்னா எந்த பாவ கர்மாவை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை, நல்லபடியாக இருக்கும். இதே அனுராதா வந்து இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க, உங்கள் புத்தகங்களை வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், மேகதூதன் பதிப்பகம் மூலமாக நீங்கள் வெளியிடுறத தவிர வேறு பப்ளிகேஷன் மூலமாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா, எல்லாருக்கும் பயன் கிடைக்குமே அப்படின்றாங்க. சென்னை ராயப்பேட்டையில் பீட்டர்ஸ் சாலைன்னு இருக்குது, அந்த நியூ காலேஜுக்கு எதிர வந்து மாருதி பதிப்பகம்னு இருந்தது, இப்போ செயல்படாமல் இருக்குது. அங்கே வந்து என்னுடைய புத்தகங்கள் முதல் ஆரம்ப கால புத்தகங்கள் அவங்க தான் வெளியிட்டாங்க. இதுக்கு அடுத்தது நான் நர்மதா பதிப்பகம்னு டி நகரில் இருக்குது, கவிதா பப்ளிகேஷன்னு டி நகரில் இருக்குது. இந்த ரெண்டுலேயும் கிடைக்கும், தனித்தனி வேறு வேறு டைட்டில்ஸ் ஒரு பப்ளிகேஷன்லேயும். இதை தவிர என்னுடைய சொந்த பதிப்பகம் மேகதூதன் பதிப்பகம், அதுலேயும் டைட்டில்ஸ் நிறைய இருக்குது. தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போ கொரோனாவனால் தோய்வு வந்துருச்சு, ஏன்னா வந்து பப்ளிகேஷன் புக்ஸு விற்கிறதே ரொம்ப குறவாயிடுச்சு, எல்லா பப்ளிஷரும் இதாகிட்டாங்க. இந்த வருஷம் புத்தக கண்காட்சியே நடத்த போகிறதில்லன்னு கேள்விப்பட்டேன், போக போக தான் பார்க்கணும் அது உண்மையாக பொய்யான்னு.
காரணம் மக்கள் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவு. நீங்கள் இந்த பப்ளிகேஷன்ஸுக்கு போயிட்டு நீங்கள் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் புத்தகங்கள்னு கேட்டாவே அவங்க கொடுப்பாங்க. இதை தவிர ஆவிகள் உலகம் அப்படின்ற ஒரு மந்த்லி மேகசினுக்கு எடிட்டராக இருக்கேன். இதனுடைய பப்ளிகேஷன் வேறு, நான் எடிட்டர் மட்டும்தான். அதை வெளியிடும் நிறுவனம்ன்றது மெலடி பப்ளிகேஷனுன்றது. நீங்கள் இதில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க 9444111767 காண்டாக்ட் பர்சன் மணிவண்ணன், அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் டீட்டெயில் சொல்லுவார். அதாவது ஆவிகள் உலகம் புக்கை பற்றி மட்டும் இவர்கிட்ட கேளுங்க. இன்றைய எபிசோடை இத்தோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் புதிய சம்பவங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.